உண்மையாவே வந்து ஒரு சில சாடிஸ்டிக் அப்ரோச் நிறைய பேருக்கு, சாடிஸ்டிக் வியூ நிறைய பேருக்கு இருக்கு. அது என்னவோ அவங்களுக்கு வந்து மற்றவங்களை வந்து அந்த ஒரு குத்தி குத்தி காட்டி பேசினாதான் அவங்களுக்கு திருப்தி. அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படணுமே ஒழிய, அவங்க பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸால வந்து நம்ம வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது. பைத்தியக்காரன் பாவம், அவன் பைத்தியக்காரன் ஏதோ பண்றான் அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? ரொம்ப 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 நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதாவது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடவுளை வந்து ஓகே நம்ம கோவிலுக்கு எதுக்கு போறோம்? ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக போறோம். அந்த கோவில்ல வந்து சுவாமியை கும்பிடும்போது இடது பக்கத்துல இருந்து பூ விழுந்துருது. பாருங்க ஜோக் இது. இடது பக்கத்துல இருந்து பூ விழுந்துருது. உடனே அப்செட். நம்மள உடனே அப்செட். இதெல்லாம் நடக்குது. ஏன் அப்படின்னா இடது பக்கத்துல இருந்து பூ விழுந்துருச்சு. இந்த ஒரு பாயிண்ட். இல்லைன்னா வந்து திடீர்னு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா பவர் கட் ஆயிடும். பவர் கட் ஆயிடும். இல்லைன்னா அப்படியே இறைவனுடைய வலது கையாக இருந்தால் என்ன, இடது கையாக இருந்தால் என்ன, இறைவன் பார்வை நம்ம மேல உண்மையாவே வந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்பி இருந்தா கடவுள் பார்வை வந்து நம்ம மேல பட்டாவே நம்ம நல்லா தானே இருப்போம். இடது கையில இடது புறத்துல இருந்து விழுந்தா என்ன, வலது புறத்துல விழுந்தா என்ன, விழவே இல்லைன்னா என்ன, என்ன அதுல நம்ம வந்து எங்க என்ன நம்ம டீல் போடவா போறோம்? நம்ம போறது பீஸ் ஆஃப் மைண்டுக்காக. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த மாதிரியான ஒரு, அதாவது ஃபைனலா ஒண்ணு சொல்லி முடிச்சிட இந்த விஷயத்த. என்னன்னா, என் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமோ அல்லது விபத்தோ அதற்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக யாரும் நம்மள எதுவுமே பண்ண முடியாது. எங்க அப்பா அம்மா பண்ண வேலை நான் இப்படி ஆயிட்டேன். இல்லை நான் வந்து என் ஒய்ஃபு நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கணும். இந்த இந்த இவங்களை கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணிருக்கணும். இது பண்ணிருக்கணும். இப்ப நீங்க ஏன் சொல்றீங்க? இந்த 3 முடிச்சு போடுறதுக்கு முன்ன அந்த செகண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருந்தது. ஈவன் கல்யாணம் மண்டபத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அக்ஷதை கையில வச்சுட்டு. உங்களுக்கு அது 3 முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ கட்டவே மாட்டேன் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் 7 to 8 முகூர்த்தம் 6:59 நீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லி வெளியில வந்தீங்கன்னா கூட நீங்க கட்டாம இருந்திருக்கலாம். யார் உங்களை வந்து இப்போ 1 மணி நேரம் 10 மணி நேரம் உங்க மேல கத்திருப்பாங்க. அப்புறம் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துருப்பாங்க. உங்களை யார் கட்ட சொன்னாங்க? இல்லைன்னா உங்களை யார் தலை குனிஞ்சு கட்டிக்க சொன்னாங்க? நீங்க தான் கட்டினீங்க. நீங்க தான் தலை குனிஞ்சீங்க இல்லையா? தலை குனிஞ்சு கட்டிக்கிட்டோம். அப்போ சரி எப்படியோ தலை குனிஞ்சுட்டு ஐ மீன் தலை குனிந்து நம்ம வந்து கட்டிக்கிட்டோம். அது நம்ம தான், அது அப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு மிரட்டினதுனால நம்ம கட்டிக்கிட்டோமோ, இல்லைன்னா வந்து பொண்ணு ரொம்ப அழகா இருந்ததுனால நம்ம போய் கட்டிட்டோமோ, ஏதோ ஒண்ணு காரணம், வாட் எவர் த காரணம் இட் இஸ், பட் கட்டினது நம்ம, இல்லைன்னா கட்ட வச்சுக்கிட்டது நம்ம. அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த வகையில வந்து எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் மீ இன் மை லைஃப், என்ன வேணா என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு நடக்கட்டும், அதுக்கு காரணம் நான் தான், வேற யாருமே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை அப்படின்னு நம்ம போகணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தெர்மாஸ்டாட்டா மாறிடுவோம். நம்ம ஒரு நம்ம சுற்றுப்புறத்தை வந்து ஐ மீன் நம்ம கண்ட்ரோல் நம்ம வச்சுக்குவோம். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு தலைவர் வந்து மற்றவங்களுடைய பேச்சுகளாலேயோ இல்லை மற்றவங்களுடைய ஒரு இதனாலேயோ வந்து நம்ம என்ன ஆகக்கூடாது, நெகட்டிவா மோட்டிவேட் ஐ மீன் நெகட்டிவா வந்து ஸ்டிமுலேட் வேணும்னே ஒரு சிலர் பண்றவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக மூவ் பண்ணணும்.